மகாநதி ரசிகர்களை கவர்ந்து ஒரு சூப்பரான செய்தி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் பேஜஸ்ல எல்லாம் வெளியாகிருக்கு. என்ன நியூஸ் அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெலிவிஷன் அவார்ட்ஸ் 2026 அது குறித்த லிஸ்ட்லாம் வெளியாக இருந்தது. யார் யார் வின் பண்ணாங்க, என்னென்ன சீரியல் வின் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் தான் ஃபேவரட் சீரியல் அவார்டை வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மொத்த டீமையுமே பாராட்டுற வகையில் மகாநதி ஃபேன் பேஜஸ் ஆகட்டும், சீரியல் ஃபேன் பேஜஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிற வகையில் போஸ்டர் ஷேர் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் டீம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு மூலமாக நாங்களும் மகாநதி சீரியலுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான விஷயம். மகாநதி சீரியல் மென்மேலும் நிறைய வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வீக் 12ஓட டிஆர்பி ரேட்டிங்ஸும் வந்திருந்தது. அதில் மகாநதி பார்த்திங்கன்னா 9வது இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். எவ்வளோ ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.89. ஸோ இந்த 6:30 மணி டைம் ஸ்லாட்டில் 2.89 அப்படிங்கிறது ஓகே தான். பட் இருந்தாலும் இரவு நேரம்லாம் இருந்ததுன்னா இன்னுமே டிஆர்பி ஆனது அதிகமாக இருக்கும். இப்போது மகாநதியில் போயிட்டுருக்க காட்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 90s டைமில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் சிம்ரன். வாலி, ஜோடி, துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே போன்ற ஏகப்பட்ட திரைப்படங்களை இவங்க நடித்து பிரபலமான நடிகையாக இப்போவுமே இருக்காங்க. இவங்க தன்னோட 50வது பிறந்தநாளை சூப்பராக கொண்டாடி இருக்காங்க. பலருமே தங்களோட வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன திரை வெளித்திரை செய்திகளுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி.